கையபடியா நான் விட மாட்டேன். நரம்புறம் பேச போகுது. வீட்டுல இருக்கிற போது மகனை பார்க்கணும் பேரனை பார்க்கணும்னு துடியா துடிச்சிங்க. ஆமையா விடிஞ்சு எந்திரிச்சோன்னு 10 பேர் வந்து அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொன்னான். ஏதோ பார்க்கணும் ஒரு சபலை வந்தது. இப்ப எனக்கு பிடிக்கல போறேன். அதை பத்தி இப்ப என்னங்க? போங்க போங்க. நீ சும்மா வாங்க. நீங்க என்ன இங்க சத்தம்? யார் நீங்க? பெருக்கா பெருக்கா. வேற யாரு வீட்டுக்கு வந்துட்டோம் போல் இருக்கியா? அங்க பாரு, அன்னைக்கு கோயில்ல பாக்கல அந்த பொண்ணு. சரி வா. அட பாய். அரே உங்க பாரு. யாரு நீங்க? எங்க எஜமா? வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? அண்ணி இவங்க தான் வேலண்ண அப்பா. ஐயா இவங்க தான் வேலண்ண சம்சாரம். இந்த வீடு வேலண்ண வீடே தான். மாமா மாமா, என்னது? நான் என்ன தவறு செஞ்சாலும் என்னை மன்னிச்சிடுங்க மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏந்திரியம்மா. இன்னும் என்ன யோஜனை? வாங்க நீங்க. வாங்க மாமா, உள்ள வாங்க. போங்க போங்க. என்ன பழ பழம் என்னடா ஓதாடுற? போட போயா போட. உட்காருங்க மாமா. மாமா, இன்னைக்குதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. வீடும் நிறைஞ்சிருக்குது. அம்மா, இத்தனை நாளா உன் குணம் தெரியாம உன் பேர்ல வெறுப்பாவே இருந்துட்டேன். அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய் ராஜா கண்ணு, உன் பேர் என்னடா? மணி. பாத்தியா, அத பயவுல நறுக்கு தெரிச்ச மாதிரி அப்ப மாதிரி இல்ல பேசுது. மணி, இது யார் சொல்லு? பூதமா? மணி தப்பு, தாத்தா இல்ல. குழந்தைய கடிஞ்சிக்காதம்மா. தாத்தா மீசையும் ஈசையும் பார்த்துட்டு பூதம்னு சொல்றான். ஐயாவரே, இனிமே நான் இந்த மீசை எடுத்துட வேண்டியதுதான். ஏனுங்க? ஏன்னா என் மகன் சபதப்படி அவன் வீட்டுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா. அதனால என்னப்பா, அப்பா மகள 1000 தடவை சண்டை போட்டுக்கிறதா பழையபடியும் சேர்ந்துக்கிறதா? இதுல என்ன ஆச்சரியம்? நீங்க ஒண்ணு தலை நிமிருங்க. ஒரேடியா சாச்சிட்டீங்களே. வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானுங்க. நீ ஒரு பக்கம். மெக்கானிக் சார், அப்பா இங்க வந்ததுல அமுதாவுக்கு இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய கவலை. நீங்க எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே வீட்டுக்கு புறப்பட வேண்டியது தானே? யோ ஐயாபுரி, என்னங்க? உட்காரியா. இது யார் வீடியா? ஏன் வீடுதான். ஓஹோ. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன். டேய் முத்தையா ஐயா, போய் அந்த வீட்டுல இருக்க ஜாமான் தட்டு மூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பூட்டி சாவிய கையில கொண்டா. இனிமே இந்த வீட்டுல நீ தாண்டா சமைக்கணும். அப்ப இப்பவே போகட்டுங்களா? யோ ஐயாபுரி, ஐயா, இந்த பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்க. அடுப்பங்கரை கிட்ட போனா முகம் என்ன ஆகுறது? இந்தாமா, இனிமே அடுப்பங்கரை கிட்ட நீ போக கூடாது. அந்த பையதான் சமைக்கணும். அப்பா வேலு, இந்த மனுஷன் வேலை வேலைன்னு தெரு தெருவா அலைகிறான். ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துல மனுஷனை உட்கார். அப்பா, உங்க இஷ்டப்படியே இனிமே இங்க எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க மட்டும் சலிச்சுக்காம சந்தோஷமா இருந்தா போதும். சார், தந்தி வந்திருக்கு. தந்தி வந்திருக்கு போல் இருக்குண்ணா. கொஞ்சம் பையனுக்கு வேர்த்து போச்சு. அடே ஏ தம்பி, பையனை காத்தாட கொண்டு போயிட்டோம். பத்திரம்டா, பத்திரம் பத்திரம். அமுதா, நாளைக்கு மெட்ராஸ்ல பஸ் ஓனர்ஸ் மீட்டிங்கா. அதனால நான் இப்பவே புறப்படணும். இப்போவே புறப்படணுமா அத்தா? பின்ன தந்தி வந்திருக்குல்ல. சரி. பெருக்கா, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வை. மெக்கானிக் சார், நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு உங்களை பிரைவேட் செக்ரட்டரியா நியமிச்சிருக்கேன். பொறுப்போட இருந்து வேலையை கவனிங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒத்துக்கங்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் வாங்க. வாங்க மாமா. வாயா. சாப்பாடா வா. பார்த்து பார்த்து வை. ஆறாயிரம் காரை ஓட்டுறவன் நீதானா? பார்த்து ஜாக்கிரதையா பந்தோபஸ்தா கொண்டு போய் சேர்க்கணும், தெரியுமா? ஆகட்டுங்க. கூட போறவன் நான் தாங்க. அண்ணன் எங்க போனாலும் கூடவே போவேன்.
எல்லா பயலும் கொஞ்சம் நெஞ்சில பயத்தை வச்சு நடங்க. நீ தானப்பா கூட போற? ஆமாங்க. ஒரு பூஜாவில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சர்க்கரையை போட்டு கலக்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ. தொண்டையை நரைச்சிக்கிறது போதும். அமதா, நான் வரட்டுவேன். சரி அத்தா, போனதும் லெட்டர் போடுங்க. தந்தியே கொடுக்குறேன். மணி இங்க பா, இங்க பாரு. அம்மா கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அழுப்படாது. நான் வரப்பா. டாடா. மணி டாடா சொல்லு. டாடா. அப்பா நல்ல சகுனா, சீக்கிரம் வண்டியை நடத்து. பயவுள்ள கார்ல போறது ஒரு அம்சமா தான் இருக்கான். அதை நீங்க ரசிக்கிறதும் ஒரு அம்சமா தான் இருக்கு. சும்மா எது பேசினாலும் குறுக்க ஒருக்க விழுந்துட்டு இது விழறதா? அம்மா அம்மா அம்மா, குழந்தை வாட காத்துல கிறங்கி போயிரும், உள்ள கொண்டு போ. என் வார்த்தைப்படி ராமுவையே கல்யாணம் செய்து. அவன் யாரு? உனக்கு மாமன் தானே. அப்பா, ராமுவை நான் கல்யாணம் செய்துக்கிறத விட என் வாழ்நாள் பூராவும் கன்னியாகவே காலம் கழிக்கிறது மேல். அப்படி சொல்லாதம்மா. விமரிசையா உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு தான் நான் இன்னும் உசுரோடு இருக்கிறேன். தவிரவும் ராமுவுக்கே உன்னை கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு கட்டி எனக்கு முன்னாடி என் சொத்து பூராவும் ராமு பேருக்கே உயிர் வேற எழுதி வச்சுட்டேன். இந்த நிலையில நீ பிடிவாதம் செய்யலாமா? அப்பா, முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யலாம். நீ சரின்னு சொல்லு, எனக்கு சௌக்கியமாயிடும். நான் யோசனை பண்ணி சொல்றேன். டைம் ஆச்சு. புது மாதிரியா தெரியுதே. இல்லப்பா, அதே நெஞ்சடைக்குதே. என்னப்பா சொல்றீங்க? பேசாம உனக்கண்ணா ஐயா, ரெண்டு அந்த காய் வைங்க. இந்த காய வச்சுக்கிட்டு அப்புறம் நாலு இந்தாங்க உங்க காய். உங்க மாலுக்காக என்ன குச்சில ஒண்ணும் இல்ல மாமா, நாங்க சும்மா. ஆமா, சாப்பாட்டு கூட வராம எங்க போயிருந்தீங்க? வர வர உடம்பு துரும்பா போகுது. அத்த நீ சும்மா இருங்க அத்த. மிந்தி மாதிரி என்னமா ரயில் வேலையா இருக்காரு, அடிக்கடி மணி அடிச்சு சொன்ன வர்றதுக்கு. வேலை நாங்க மெல்ல பெரிய செக்ரட்டரியா இருக்காரு, எப்படி வர முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும்பா. உங்க பழைய முதலாளி தயாநிதி பிள்ளை. ஆமா மாமா, என்ன வர சொன்னவா? இல்லப்பா, அவர் இறந்துட்டாரப்பா. எப்படி மாமா இருந்தாரு? என்னமோ உடம்புக்கு டிபிக்கல் வந்துட்டுது. அப்பா என் பிள்ளை, நீ பெருமூச்சு விடாத. தடாவுறாரு. நாம நினைச்சபடி தயாநிதி பிள்ளை காரியத்தை முடிச்சிட்டோம். விமலா என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டான். அவளை கல்யாணம் செய்துகிறதுல எனக்கு இஷ்டமும் இல்லை. இனி அவ உயிரோடு இருக்கிறதும் முறை இல்லை. அவளை சீக்கிரமே தொலைச்சிடும். அப்பதான் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் நானே அதிபதியாகும். நீங்க அறின்னு சொல்லிட்ட. எதையும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். விமலா, தாயில்லாத உன் ஆகடிக்கிறதுக்கு சதி திட்டம் போடுற இந்த ராமு கூட இருக்கிறத விட எங்காவது போறதே மேலே பணம் காணாத நீ பல ஊர்களையாவது சுத்திப்பார். நொந்து கிடக்க உன் மனசுக்கு சாரப்படு. இந்த நிமிஷமே புறப்படு. எங்கேயா அவங்க ரெண்டு பேரும்? பக்கத்துல யாரைய பாக்கணும்னு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி, உங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் வந்தா நான் ஹோட்டலுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க, நான் வரேன். இல்லங்க, நம்ம பொண்ணு ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. பொண்ணா? ஆமா. ஆட்டமா? ஆமா. என்னையா சொல்றேன்? என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அம்மா பங்கஜா, பங்கஜா.
என்னங்க அது மோதிரம்? வைர மோதிரம். அதானே கேட்டேன். நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என் கண்ணுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் கொடுங்க. சரி, நாட்டியத்தை பார்த்தாச்சு, நான் வரேன். இருங்க, உட்காருங்க. அவங்க வந்துட்டோமே, அப்புறம் போலாம். இத பாருங்க, அவங்க வர்ற வரையிலும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் போறேன். இருக்க நானே போய் என்னங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியலன்னாலும் தயவு செய்து உங்களை மன்றாடி கேட்கிறேன். பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்காக இப்படி பாதகமான துறையில ஈடுபடலாமா? நீ என்ன சொல்ற? புரியாத மாதிரி பேசுறீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா? உன் வாழ்க்கையை பாழாக்கவா? என்ன உளற? ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா? இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாத. விருந்துக்குன்னு சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன? நான் பிறந்த இடமே வேறு, வளர்ந்த இடம் தான் இங்க. அடுத்தவன் வாடி கெடுக்க நினைக்கிற அயோன்னு மட்டும் என்ன நீ முடிவு கட்ட? குணமுள்ள ஒரு கணவன் கிடைத்து அவரோட கடைசி வரை குடும்ப வாழ்க்கை நடத்து இந்த நிமிஷமே தயார். என்கிட்ட சொல்லி புண்ணியமே இல்லை. வர இனியொரு தரம் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க. உனக்கும் சொல்றேன், யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியிலிருந்து எப்பவும் மாறிடாது. இருங்க, என்ன? என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மறந்ததை நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது. அவகாசமா நீயே சிந்தனை செய்துப்பா. வா.